வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை வணக்கம் நேயர்களே, ஷியாம்லா வாணி 90.4 சமுதாய பண்பலையில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமாய் மாறுபட்ட கோணத்தில் ஷியாம்லா வாணியுடன் மக்களை இணைக்கும் உறவு பாலமாய் இது தொலைபேசி வழியே கணிதம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் இருக்கிற கிருஷ்ணம்மாள் ராமசுபையர் பள்ளியிலேருந்து திருமதி கல்யாணி மேம் அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் பேசுறதுக்காக எளியார்பத்திலிருந்து மக்கள் காத்திருக்காங்க நமக்காக. வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயா. எளியார்பத்தி. நான் 100 நாள் களப்பணியில் இருக்கீங்களாம்மா? ஆமாம் மேடம். இது தவிர வேற ஏதாவது வேலை தெரியுமா உங்களுக்கு? இல்லை மேடம், நான் பணித்தள பொறுப்பாளராக இருக்கேன். சரி சரி. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? அவங்க கூலி வேலை பார்க்குறாங்க மேடம். எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 2 பையன் இருக்காங்க மேடம். படிக்கிறாங்களாம்மா? 2 பையன் படிக்கிறாங்க. வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? நானும் பார்த்தேன், அவங்களும் பார்த்துக்குறோங்க. 2 பேருமே பார்த்துக்குறோங்க மேடம். நீங்கள் எது வரைக்குமா படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர்? அவங்க +2 முடிச்சிருக்காங்க. சரி. பிள்ளைங்களாம் ஸ்கூலில் போயிட்டு வந்தோன்னா பாடம் சொல்லி கொடுக்குறது யாரு, நீங்களா உங்கள் வீட்டுக்காரங்களா? நான் தான் சொல்லி கொடுப்பேன் மேடம். சரி. இப்போ கொஞ்சம் கணக்கில் கேள்வி கேட்கட்டுமா அம்மா உங்களுக்கு? கேளுங்க மேடம். இப்போ பூ வாங்க கடைக்கு போகிறீங்க. சரி. 1 முழம் மல்லிப்பூ 10 ரூபா. அப்படி 10 முழம் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் 1 முழம் கதம்பம் 5 ரூபா. 5 முழம் கதம்பம் வாங்குறீங்க. செவந்திப்பூ 100 கிராம் 15 ரூபா. நீங்கள் மொத்தம் கடைக்காரருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 135. மல்லிப்பூ முதல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. 10 முழம். 10 முழம் 100 ரூபா. 100 ரூபா. சரி. கதம்பம் 5 முழம் 25 ரூபா. சரி. செவந்திப்பூ எவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு? 15 ரூபா சொன்னேன் இல்லையா? ஆமாம் மேடம். 15 சொன்னீங்க. இது 25. 125 15 135. 125 15 140. சரி மேடம். 140. சரிம்மா. அடுத்த கேள்வி கேட்குறேன். 2 கிலோ பருப்பு வந்து 88 ரூபா. அப்படி 10 கிலோ வாங்கினீங்கன்னா எவ்வளவு? 10 கிலோ பருப்பு விலை எவ்வளவு? 2 கிலோ 88. 10 கிலோ 880 மேடம். 880 ரூபா. 2 கிலோ பருப்பு விலை 88 ரூபா சொன்னேன். 1 கிலோ சொல்லலை. 2 கிலோ 88. நீங்கள் அப்படி 10 கிலோவுக்கு கண்டுபிடிங்க. 1 கிலோனா தான் நீங்கள் சொன்ன 880 சரியான விட. நான் சொன்னது 2 கிலோ பருப்பு 88 ரூபா. 10 கிலோ பருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கூட்டணும் மேடம். கூட்டுவீங்களா? 2 கிலோ சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ நீங்கள் 10ல் வந்து இப்போ 2 2ஆ பிடிச்சிங்கன்னா எத்தனை தடவை வரும்? 5 தடவை. அப்போ தான் 5ஆல் பெருக்கிட்டு போயிடலாமே. 88 440 ரூபா. அடுத்து அரிசி வாங்குறீங்க. சரி மேடம். 1 கிலோ அரிசி வந்து 36 ரூபா. 10 கிலோவுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 1 கிலோ அரிசி 36 ரூபா. 10 கிலோவுக்கு 360 ரூபா. சரியான சொன்னீங்கம்மா. அடுத்தது இந்த வீட்டுக்கு பழம் வைக்கிற அம்மா வர்றாங்கல்ல, அவங்க ஒரு கூடையில் 25 ஆப்பிள் வைக்கலாம்.
சரி மேடம். அப்படியே அவங்க 5 கூட வச்சிருக்காங்க. ம். மொத்த ஆப்பிள் எவ்வளவு வச்சிருக்காங்க? 125 மேடம். 125 சரியான விட. அடுத்த கேள்வி கேக்குறேம்மா. சரி. 1/2 லிட்டர் பால் வந்து 18 ரூபா. 2.5 லிட்டர் பால் எவ்வளவு? பாலின் விலை எவ்வளவு? 2 லிட்டர். கண்டுபிடிச்சிங்களா? இல்ல மேடம். அப்பவே சொன்ன மாதிரி அந்த 2.5 உங்களுக்கு அரை அரையா சேர்ந்தா எத்தனை அரை சேரும் பாருங்க? 2.5. 5. அப்ப அது 1/2 லிட்டர் 18 ரூபானா 5 பெருக்கிருங்க. அப்படியா மேடம்? 90 ரூபா. சரி மேடம். சரியா? சரி. அடுத்த கேள்வி கேட்கட்டுமாமா? கேளுங்க மேடம். கடைகள்ல போனீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீ அப்படிலாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஆமா. அப்போ அதே மாதிரி ஒரு கடையில 1 கிலோ எண்ணெய் பாக்கெட் கொடுக்குறாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒரு பாக்கெட் வந்து 75 ரூபா. சரி. நீங்க அப்படி 10 பாக்கெட் வாங்குறீங்க. கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 750 ரூபா. நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு பாக்கெட் வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒன்னு ஃப்ரீ. நீங்க 10 வாங்குறீங்க. அப்ப எத்தனை பாக்கெட் ரூபா கொடுத்தா போறோம்? 20 பாக்கெட்டா? 10 பாக்கெட் தான் வாங்குறீங்கம்மா. ஆமா. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப நீங்க எத்தனை பாக்கெட்டுக்கு விலை கொடுத்தா போதும்? ரூபா கொடுத்தா போதும்? 5 பாக்கெட்டுக்கு. அப்ப ஒரு பாக்கெட் 75 ரூபானா 5 பாக்கெட்டுக்கு 375 மேடம். 375 இல்லையா? ஒன்னு இலவசங்கிறதுனால நீங்க 5 பாக்கெட் கண்டுபிடிச்சா போதும். 10 பாக்கெட் கண்டுபிடிக்கிறோம். சரி மேடம். ஒரு சீப்புல 10 பழம் இருக்கு. ஒரு சீப்பு 15 ரூபா. 35 பழம் வாங்குறீங்க. எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 525 மேடம். 525. 10 பழமே 15 ரூபா தாம்மா. 3 சீப்பு வாங்கினா எவ்வளவு? 3 சீப்புல எவ்வளவு பழம் இருக்கும்? ஒரு சீப்புல 10 பழம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மேடம். 3 சீப்புல எவ்வளவு பழம் இருக்கும்? 3 சீப்புல 30 பழம் இல்லையாமா? ஒரு சீப்புக்கு 10 பழம் தானே? ஆமா. ஒரு சீப்புக்கு 10 பழம். 30 பழம். 35. 35. அப்ப அந்த பாதி சீப்பு போதும்ல? பாதி ரூபா கொடுத்தா போறோம் இல்லையா? 10 பழத்துக்கு 15 ரூபானாக்க 5 பழத்துக்கு எவ்வளவு? 7000 ரூபாய். 7000 ரூபாய். அப்ப இதுக்கு வந்து 30 பழத்துக்கு 45 ரூபாய். 45 அந்த 7.5 கொடுத்து கூட்டினீங்கன்னா 52 ரூபாய் 50 பைசா. 525 இல்ல, 52 ரூபாய் 50 பைசா. சரி மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் ஒரு சுவையான பகுதி. சியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. சரசுமுத்து மேம். என்னம்மா? சரசுமுத்து. சரசுமுத்து. சரிம்மா. நீங்களும் எளியார்பத்தில தான் இருக்கீங்களா? இந்த 100 நாள் களப்பணியில இருக்கீங்க. ஆமா. என்ன வேலைமா பாக்குறீங்க அந்த களப்பணியில? 100 பேரோட ஆளுகளோட வேலை பாக்குறேன். இல்லம்மா, அதான் 100 பேர் இருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். உங்களுடைய வேலை என்ன வேலை? அதுல மண்ணள்ளி எல்லாருமே சேர்ந்து வேலை பாக்குறல, மண்ணள்ளி கொட்டுறோம். ஓ, நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். 8 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க இருக்கு மேம். என்ன பண்றாங்க? பெரிய பிள்ளைங்களா? பெரிய பொண்ணு படிக்குது மேம். 2 பேருமே படிக்கிறாங்க மேம். கணக்கு கேக்குறேன், பதில் சொல்றீங்களாமா? சொல்றேன் மேம். இப்போ கடைக்கு ஸ்வீட் வாங்க போறீங்க. சரியாமா? ஒரு டப்பால 5 கேக் இருக்கு. சரி. 4 டப்பா வாங்குறீங்க. எத்தனை கேக் இருக்கும் மொத்தம்? 20 கேக். சரியா சொன்னீங்கம்மா. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பென்சில்லாம் வாங்கணும் இல்லையா? கடைக்கு போய் பென்சில் பேனாலாம் வாங்குவீங்க. அதுல இப்ப 2 பேனா சேர்ந்து அப்படி ஒரு டப்பா. ஒரு பாக்கெட்ல 2 பேனா. 6 பாக்கெட். மொத்தம் எத்தனை? 12 மேம். 12. சரியா சொன்னமா. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த கலர் பென்சில்லாம் வாங்கி கொடுக்கணும் பாத்தீங்களா? அது ஒரு டப்பால 5 கலர் தான் இருக்கு. சரிங்க மேம். அப்படி 5 டப்பா வாங்குனீங்கன்னா மொத்தம் எவ்வளவு கலர் பென்சில் கிடைக்கும்? 25 மேம். சரியா பதில் சொன்னீங்க. பூ கூடமா ரோஸ் வச்சிருக்காங்க. ஒரு கூடையில 8 ரோஸ் இருக்கு. சின்ன பாக்கெட், சின்ன கூடை மாதிரி வச்சிருக்காங்க. 8 ரோஸ் இருக்கு. அப்படி 6 கூடை இருக்குமா? மொத்தம் எத்தனை ரோஸ்? ஒரு கூடையில 8. அப்படி 6 கூடையில எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 48 மேம். 48. சரியா சொன்னீங்க. இப்ப கடைக்கு போய் கோதுமை வாங்க போறீங்க. 5 கிலோ கோதுமை 150 ரூபா. நீங்க 1/2 கிலோ தான் வாங்குறீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 7000 ரூபா மேம். எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க? அதுல கழிச்சுக்கிற வேண்டியதா மேம். இல்லம்மா, நீங்க 5 கிலோல இருந்து ஈஸியா 1 கிலோக்கு கண்டுபிடிச்சிடலாமே. முதல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 கிலோ கோதுமை 150 ரூபா சொல்லியிருக்கேன். 1 கிலோ 15 மேம். அது ரெண்டா பிரிச்சா 7000 ரூபா மேம். 1 கிலோ 15? ஆமா. எப்படிமா? ஆமா, 5 கிலோக்கு 150னா அதுல ஒரு பங்கா பிரிச்சா 7000 ரூபா. 5 கிலோக்கு 150னா 1 கிலோ கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஆல வகுக்கணும் இல்லம்மா. அத 10 கிலோ 150னா தான் 1 கிலோ 15 நீங்க சொல்ற விட. சரியா? இது 30 ரூபா வரும் 1 கிலோக்கு. சரிம்மா. 1/2 கிலோக்கு 15 ரூபா. சரியாம்மா? அடுத்த கேள்வி கேக்குறேம்மா. சொல்லுங்க. 50 ரூபா நோட்டு ஒரு நோட்டு வச்சிருக்கீங்க. 20 ரூபா ஒண்ணு இருக்கு. 10 ரூபா ஒண்ணு வச்சிருக்கீங்க.
ஆ 5 ரூபா ஒன்று வச்சுருக்கீங்க. ஆ மொத்தம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? 85 ரூபா மேம். 85 ரூபா. சரியா சொன்னீங்க. 1 ரூபாயில் எத்தனை 50 பைசாமா இருக்கும்? 2.50. 2.50. அப்படி 10 ரூபாய்க்கு எத்தனை 50 காசு? 20.50. 20.50 காசு. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு 2 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க. 10 ரூபா நோட்டு ஒன்று இருக்குது, 20 ரூபா நோட்டு ஒன்றுக்கு, 1 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குது? ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட மொத்தம் எவ்வளவு? 33 மேம். 33. சரியா சொன்னீங்கம்மா. அடுத்தது கடைக்கு போகிறீங்கம்மா. பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் கேட்குறாங்க பிள்ளைங்க. ஒரு கார் வந்து 90 ரூபா, சரிங்க. ஒரு பொம்மை வந்து 120 ரூபா சொல்கிறான், ஒரு ட்ரெஸ் வந்து 150 ரூபா. ஆனால் உங்கள்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. அந்த 100 ரூபா வச்சு இந்த 3 ஜாமான்லாம் உங்களால் என்ன வாங்க முடியும்? 90 ரூபாய்க்கு உள்ள கார் வாங்கி தருவாங்க. கார் தான். சரியா சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. சரிங்க. சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளா வாணி அலைவரிசையிலும் www.siyamalawani.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். பேர் என்ன சொல்லுங்களேன்? பெரிய கால். நீங்களும் எலியார்பத்தியில் இந்த 100 நாள் களப்பணியில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க மேம். என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8 படிச்சிருக்கேன். 8 படிச்சிருக்கீங்க. உங்க வீட்டுக்காரங்க? படிக்கல. வீட்டுக்காரங்க என்ன வேலை பார்க்குறாங்க? கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. பிள்ளைங்க? ஒரு பொண்ணு 1 வயசு ஆகுது. வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்க்குறாங்க? 2 பேருமே பார்த்துக்கிறோம். சரிம்மா. இப்போ கணக்கு கேட்கட்டுமா உங்ககிட்ட? கேட்கட்டும். இப்போ காயின் வருதுல, ரூபா நோட்டு இருக்கு, காயின் இருக்கு, பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கோம். நீங்க 2 5 ரூபா காயின் வச்சிருக்கீங்க, சரியாம்மா? சரி. 2 ரூபா காயின் 3 வச்சிருக்கீங்க, 1 ரூபா காயின் வந்து 1 இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 17 ரூபா. சரியா. 50 ரூபா நோட்டு 1 இருக்கு, 5 ரூபா காயின் 1 வச்சிருக்கீங்கம்மா. 5 ரூபா காயின் 1, ஒரு 50 ரூபா நோட்டு, 5 ரூபா காயின் 1, 1 ரூபா காயின் 1, மொத்தம் எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? 56 ரூபா. 56 ரூபா இருக்கு. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்கணுமாம்மா? கேட்கலாம். இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க பிள்ளைகளுக்கு இப்போ அது ஜாமான் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கிறாங்கம்மா. சரிங்க மேடம். சரிம்மா. இப்போ ஒரு ஜாமான் வாங்க போனால் அதனுடைய விலை 150 ரூபாய்க்கு ஒரு பர்ஸ் வாங்கணும், வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்போ கையில் வந்து 135 ரூபா வரைக்கும் தான் அவருக்கு சேர்ந்துருக்கு. 135 தான் இருக்குது. அந்த பர்ஸோட விலை வந்து 150 ரூபா. 135 ரூபாய்க்கு தான் கையில் வச்சிருக்கிறாரு. இந்த பர்ஸ் வாங்கணும்னா நான் எவ்வளோ ரூபா வேணும்? 15 ரூபா. இன்னும் 15 ரூபா வேணும். சரியா சொன்னீங்கம்மா. அடுத்து இன்னொன்று கேட்கட்டுமாம்மா? கேட்கலாம் மேடம். 20 ரூபா நோட்டு 8 நோட்டு இருக்கு உங்ககிட்ட. 8 நோட்டு 20 ரூபாய் 8 வச்சிருக்கீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? 50 ரூபா நோட்டு 5. 10 ரூபா நோட்டு 50. 50 ரூபா நோட்டு 5. சரியா? சரி. கடைக்கு போறீங்க, காய்கறி வாங்குறீங்க. காய்கறி விலை 147 ரூபா. 147.
ஆ உங்ககிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கு? 263. சரியா சொன்னீங்கம்மா. சரி, இப்போ பையனுக்காக ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பந்து வாங்க போறீங்க. சரி. பந்தோட விலை வந்து 15 ரூபா 50 பைசா. நீங்க 20 ரூபா கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்கம்மா. சரி. கடைக்காரர் மிச்சம் எவ்வளவு தருவார் உங்களுக்கு? 4000 ரூபாய். 4000 ரூபாய். கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ அதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் வந்து செலவுக்கு வாரம் உங்களுக்கு கையில கொடுக்குறாரு. பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்கல்ல அதை. ஆமாங்க. ஒரு வாரம் 50 ரூபா, வாரத்துக்கு 50 ரூபா கொடுக்குறாரு உங்களுக்கு செலவுக்கு ரூபா. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க கை செலவுக்கு? ஒரு வாரத்துக்கு 50 ரூபா. இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டிங்களாம்மா? ஒரு வாரம் சொன்னேன், ஒரு வாரத்துக்கு 50 ரூபா. ஒரு மாசத்துக்குன்னா எத்தனை வாரம் இருக்கு? ஒரு மாதத்துல வாரங்கள் எத்தனை? 4 வாரம். 4 வாரம். இப்போ 200 தான்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளவாணி அலைவரிசையிலும் www.சியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுமதி. சுமதி. எலியார்வத்தி. நான் 100 நாள் வேலையில இருக்கேன். நீங்களும் 100 நாள் கலப்பணியில் இருக்கீங்க இல்லையா? வீடு எங்க வீடும் எலியார்பத்தி தான் இருக்கா? வீடு எலியார்பத்தி தான். எலியார்பத்தி. என்னம்மா படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க? அவங்க கூலி வேலை தான் இருக்காங்க. வீட்டுக்காரர் படிச்சிருக்காங்களா? அவங்க 7வது படிச்சிருக்காங்க. எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 புள்ள. படிக்கிறாங்களா? ஒரு பொண்ணு தான் படிக்குது, 1வது படிக்குது. சரி, பையன்? பையன் 3 வயசு. சின்ன பிள்ளைங்க. சரிம்மா. வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பாக்குறாங்க? 2 பேருமே தான் பாக்குறோம். நானே வீட்டுக்காரன் பாப்பீங்க. சரிம்மா, இந்த கணக்கு கேட்கட்டுமா? பதில் சொல்லுங்க. கேளுங்க மேடம். சரி, 232 உண்டியல்ல ஏற்கனவே காசு வச்சிருக்கீங்க. ஆமா மேடம். இன்னைக்கு உங்க கையில ஒரு 68 ரூபா இருக்கு, அதையும் போடுறீங்க உண்டியல்ல. ஆமா மேடம். இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? 297. இல்லம்மா, முதல்ல வச்சிருந்தது 232. 232. இப்ப 68 ரூபா போடுறீங்க. அதுல கூட்டுங்க பாப்போம். 300 மேடம். 300 ரூபா. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ உங்க பையனுக்கு விளையாடுறதுக்கு பேட் வாங்க போறீங்க கடைக்கு. சொல்லுங்க. பேட் விலை வந்து 155 ரூபா. கடைக்காரட்ட 200 ரூபா கொடுக்குறீங்க. 200 ரூபா கொடுக்குறீங்க. மிச்சம் எவ்வளவு கொடுப்பாங்க? 45 மேடம். 45 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா. 1 கிலோ ஜீனி கடைக்கு போறீங்கம்மா. 1 கிலோ ஜீனி வந்து 22 ரூபா. சரி. 2 கிலோ ஜீனி வாங்க எவ்வளவு கொடுக்கணும்? 44 ரூபா மேடம். 44 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா. இப்போ கத்திரிக்காய் வாங்க போறீங்க அடுத்தது. சரி. 4 கிலோ கத்திரிக்காய் 32 ரூபா சொல்றாரு. சொல்லுங்க. 1 கிலோக்கு எவ்வளவு? 6 ரூபா மேடம். எப்படி கழிக்கணும் மேடம்? கழிக்கணும். கழிப்பீங்களா? வகுத்தல் கண்டுபிடிக்க தெரியாதாம்மா உங்களுக்கு? வாய்ப்பாடத்தை படிச்சிருப்பீங்கல்ல? தெரியாது மேடம். வாய்ப்பாடு தெரியாதா? சரி, வாய்ப்பாடுலாம் தெரியும். தெரியும். அதான் 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 32 எத்தனை தடவை வருது 4ஆம் வாய்ப்பாட்டில்? கண்டுபிடிச்சிங்களா? 8 தடவைம்மா. 8 4 1 கிலோ கத்திரிக்காய் விலை 1 கிலோ கத்திரிக்காய் விலை வந்து 8 ரூபா. சரியா? சரி. இப்போ அடுத்து பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்குறது கடைக்கு போறீங்க. சரிங்க. கடைக்காரட்ட 50 ரூபா கொடுத்துட்டீங்க. சரிங்க. 50 ரூபா கொடுக்குறீங்க. கடைக்காரர் உங்களுக்கு 9 ரூபா திரும்ப தராரு. நீங்க 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, அவர் 9 ரூபா திரும்ப கொடுக்குறாரு. அப்ப சாக்லேட்டோட விலை என்ன? 41. 41 ரூபா. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. ஒரு பிளேட் இட்லி 10 ரூபா. ஒரு ரவா தோசை 22 ரூபா. காஃபி 15 ரூபா. ஹோட்டலுக்கு எவ்வளோ கொடுக்கணும் காசு நீங்க? இட்லி 10 ரூபா, ரவா தோசை 22 ரூபா, காஃபி 15 ரூபா. 47 மேடம். 47. சரியா சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமளவாணி அலைவரிசையிலும் www.சியமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
வணக்கம்மா. வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. சித்ரா. சித்ராவா? சரி. நீங்களும் இந்த 100 நாள் களப்பணியில் வேலை பண்ணுறீங்களாம்மா? மேடம். உங்கள் வீடும் எல்லையார்பத்தியில் தான் இருக்கா? வீடு எல்லையார்பத்தி தான் மேடம். படிச்சிருக்கீங்களாம்மா? 8 படி. கடைக்கார்ட்ட வந்து 50 பலூன் இருக்குமா? சரி மேடம். 25 பலூனை வித்துட்டாரு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 25 மேடம். 25. இப்போ உங்க தெருல வீடுகள் இருக்கு பாத்தீங்களா? சரி மேடம். மொத்தம் 64 வீடு இருக்குமா உங்க தெருவுல? அதுல ஒரு வரிசையில 34 வீடு இருக்கு. சரி மேடம். 2 வரிசையில சமமா தான் இருக்கு. ஒரு வரிசையில 34 வீடு. அப்ப எதிர்த்த வரிசையில எவ்வளவு இருக்கும்? 30 மேடம். சரியா சொன்னீங்கம்மா. சரி. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆப்பிள், ஒரு கூடையில வந்து 65 ஆப்பிள் இருக்குமா? சரி மேடம். அம்மா கொண்டு வராங்க, 65 ஆப்பிள் இருக்கு. 30 ஆப்பிள் அவங்களுக்கு வித்து போச்சு. சரி மேடம். மிச்சம் இருக்கிறது எவ்வளவுமா? 65 மேடம். 65மா? 30 ஆப்பிள் வித்துட்டாங்க அந்த அம்மா, பழக்கார அம்மா. மிச்சம் எவ்வளவு இருக்கு அவங்க கிட்ட? 35 ஆப்பிள் மேடம். 35 ஆப்பிள். சரியா சொன்னீங்கம்மா. இப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த பாசி மாலை எல்லாம் கழுத்துல போடுறாங்க, பாத்திருப்பீங்க இல்ல? அதுல ஒரு மாலையில வந்து ஒரு பாசி மாலையில மொத்தம் 50 இருக்குமா? பாசி பச்சை கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்து 50. மொத்தம் அந்த பாசி மாலையில 50 இருக்கு. பச்சையும் மஞ்சளுமா இருக்கு. அதுல 25 வந்து பச்சை கலர் பாசி. அப்ப மஞ்சள் எவ்வளவு இருக்கு? 25 மேடம். அதுவும் 25. சரி. இப்போ அதே மாதிரி இந்த மாட்டு மந்தையில போய் இது பண்றாங்கம்மா விவசாயி. 35 வந்து மொத்தம் இருக்குமா? அதுல 12 வந்து வித்துடுறாங்க. மிச்சம் எவ்வளவு? 23 மேடம். 23. சரியா சொன்னீங்கம்மா. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமாம்மா? கேளுங்க மேடம். 1 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய். கடைக்கு போறீங்க. 50 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு கத்திரிக்காய் வாங்கலாம்? 5 கிலோ வாங்கலாம் மேடம். 5 கிலோ. சரியா சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். சரிங்க மேடம். சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளா வாணி அலைவரிசையிலும் www.siyamalawani.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி. நீங்களும் எலியார்பத்தில 100 நாள் களப்பணியில தான் இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். எது வரைக்குமா படிச்சிருக்கீங்க? 8 படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க? கூலி வேலை பாக்குறாங்க. அவங்க படிச்சிருக்காங்களா வீட்டுக்காரர்? இல்ல. வீட்டுக்காரர் படிக்கல. பிள்ளைங்க எத்தனைமா? 4 பிள்ளைங்க. என்ன பண்றாங்க? 2 பேர் படிக்கிறாங்க. ஒன்னு LKG, ஒன்னு வேலை பாக்குறப்ப கூட கூட்டிட்டு வந்துரும். சரிம்மா. இன்னும் 2 பிள்ளைங்க?
2 பேர் 5வது ஒண்ணு படிக்குது 3வது ஒண்ணு படிக்கிறான். வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? வீட்டுக்காரர் பாத்துக்குறாங்க. உங்களுக்கு கணக்கு தான் வரவு செலவுக்குலாம் தெரியாதா, பார்க்க தெரியாதா? இல்ல தெரியும், நீங்களும் பார்ப்பீங்க. அவங்க பாத்துக்குறாங்க. சரி சரி. இப்போ கணக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களாமா? சொல்லு. ஒரு தேங்காய் 20 ரூபா. அப்படி 20 தேங்காய்னா எவ்வளவுமா? 400 ரூபாய். 400 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. இப்போ பூந்தோட்டத்துக்கு போய் இந்த சின்ன பிள்ளைங்களாம் இந்த தொட்டியில பூ வைக்கிற மாதிரி வாங்கி ஆசைப்பட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமாங்க மேடம். ஒரு பூந்தொட்டி வந்து நீங்க போறீங்க கடைக்கு, ஒண்ணு வந்து 5 ரூபா. அப்படி 50 வாங்கினா எவ்வளவுமா? 250 ரூபா. 250 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா. இப்போ இந்த வாழைப்பழ தார், பெரிய தார்லாம் வச்சு கொண்டு வருவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? தெரியும். அதுல வாழைத்தார்ல வந்து 70 பழம் இருக்கு. 70. ஒரு பழம் 5 ரூபா. சரிங்க. அப்படி 70 பழத்துக்கு 350 பழம். சரியா சொன்னீங்கம்மா. இப்போ பால் வாங்குறீங்கல்ல வீட்டுல? பால் வாங்குவோம். ஒரு நாளைக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வாங்குறீங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் செலவாகுது. 30 நாளைக்கு எவ்வளவுமா? 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால். 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர்னா 2 நாளைக்கு எவ்வளவு ஆகும்? 1 லிட்டர். அப்படி 30 நாளைக்கு 15 லிட்டர். 15 லிட்டர். சரியா சொன்னீங்க. இப்போ துணியெல்லாம் வெண்ணாண்ட துவைக்க போடுவீங்கல்லம்மா? துவைச்சு தேய்ச்சி வாங்குறது, அயன் வாங்குறது போடுவீங்கல்ல? அந்த மாதிரி ஒரு சாரி கொடுக்குறீங்கம்மா, சேலை துவைக்க கொடுக்குறீங்க. 30 ரூபா அவர் துவைச்சு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்படி 5 சேலைக்கு எவ்வளவு? 150. சரியா சொன்னீங்கம்மா. கோழி வாங்க போறீங்க கடைக்கு. ஒரு ஜோடி நாட்டுக்கோழி வந்து 300 ரூபா. 300. அப்படி 6 ஜோடி வாங்கினா எவ்வளவு? 1800. 1800. சரியா சொன்னீங்கம்மா. இன்னும் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு? கேட்கலாம் மேடம். இப்போ ஒரு 2 டம்ளர் டீ போடுறதுக்கு 100 மில்லிலிட்டர் பால் தேவைப்படுது. 100 மில்லிலிட்டர் இருந்தா 2 டம்ளர் டீ போட்டுடலாம். சரியா? அப்ப 20 டம்ளர் டீ போடுறதுக்கு எவ்வளவு பால் வேணும்? 20 டம்ளர். 100 மில்லிலிட்டர்ல 2 டம்ளர் டீ போட்டுடலாம். 2 லிட்டர் பால். எப்படிமா கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 100 மில்லிலிட்டருக்கு 2 டம்ளர். ஆமா, 2 டம்ளர் சொல்றேன். 100 மில்லிலிட்டர் 2 டம்ளர் போட்டுடலாம். போட்டுடலாம். அப்போ 20 டம்ளருக்கு 2 லிட்டர் கூட்டி போட்டோம். இல்லம்மா, 2 டம்ளர்னா இப்ப 20ல 2 பிரிச்சீங்கன்னா எத்தனை வரும்? அப்படி பாருங்க. 20 டம்ளர். இல்லம்மா, 20 டம்ளர இப்ப 2 டம்ளர் சொல்றேன் நான். 2 டம்ளர் டீ சொல்றேன் 100 மில்லிலிட்டருக்கு. ஆமா. 20 டம்ளர் இருக்குன்னா எத்தனையால பெருக்கணும்? 20ஆல பெருக்குவீங்க? 10ஆல பெருக்கினா போதும். 2 டம்ளர் கிடைச்சிருது இல்லம்மா உங்களுக்கு. இப்போ ஒரு டம்ளருக்கு என்னது? 50 மில்லிலிட்டர் தானே? ஒரு டம்ளருக்கு 50 மில்லிலிட்டர்னு கண்டுபிடிச்சு 20ஆல பெருக்குனீங்கன்னா 1000 மில்லிலிட்டர் வரும். 1000 மில்லிலிட்டர்னா எவ்வளவு? மில்லிலிட்டர் லிட்டர் கணக்கு தெரியுமா? தெரியும் மேடம். 1000 மில்லிலிட்டருக்கு எத்தனை லிட்டர்? 1000 மில்லிலிட்டர்ங்கிறது 1 லிட்டர். அப்ப 20 டம்ளர் டீ போடுறதுக்கு உங்களுக்கு 1 லிட்டர் பால் வேணும். ஆமாங்க. சரியாம்மா? சரிங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அழகா பதில் சொன்னீங்க. சரிங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.iradiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். நேர்களே, ஷியாம்லாவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நாம் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியே கணிதம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து திருமதி கல்யாணி மேம் அவங்க வந்திருந்தாங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.